வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒடிஷா ரயில் விபத்து சார்ந்து மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்குனர் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். அது கூடவே தொடர்ந்து ரயில்கள் சார்ந்து ஒவ்வொரு விபத்து சம்பந்தமான விஷயங்கள் முன்னெச்சரிக்கை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தியும் பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை போலாம். ஒடிஷாவோட பேலசூர் பகுதியில் நடந்த அந்த ரயில்கள் விபத்து இருக்குல்ல, இதுக்கு காரணம் அந்த ரயில்களை ஓட்டுனவங்க தான்ப்பா அப்படின்ட்டு பல பேருமே பிளேம் பண்ணாங்க. அவங்களோட அலட்சியத்தால் தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு, 200க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்கன்னு அந்த டிரைவர்ஸ் நோக்கி கை காமிச்சாங்க. ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடக்கிறப்ப உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. முதற்கட்ட தகவலாக ஒரு விஷயம் பதிவு பண்ணலாம், ஆனால் அதுதான் முடிவு நம்ம வந்துடக்கூடாதுல. அதை நிரூபிக்கிற மாதிரி இப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. அந்த டிரைவர்ஸ் மேலே எந்த தவறும் இல்லைன்ட்டு மத்திய அரசே சொல்லியிருக்கு. ஓகேவா, இதில் எந்த விதமான தேர்ட் பார்ட்டியும் கிடையாது, கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. அது எப்படிப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் மக்கள் ஃபுல்லாக கூர்ந்து கவனிச்சே ஆகணும். அவங்க ஆக்சுவலாக சாதாரணமாக சொல்லுங்க, இதை ரொம்ப சிவியராக காயப்பட்டாங்க அந்த டிரைவர்ஸ். அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு தான் இந்த விஷயத்தை அரசு ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க என்னென்ன சொன்னாங்க போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த விபத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு. ஏன்னா அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதை ஓட்ட வேண்டியவர் அந்த விபத்து நடக்கிறதுக்கு கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆள் மாற்றி விட்டுருக்காரு. அந்த இடத்துல அவர் டிரைவராக இல்லை, இன்னொருத்தர் சார்ஜ் எடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் 3.5 மணி நேரத்துக்குள்ள அந்த விபத்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. இப்போ ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாருல, இவர் பேர் ரணஜித் குமார் மொஹண்டால். இவர் தான் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட லோகோ பைலட்டாக இருந்தவர். விபத்து நடந்தப்ப கிடையாதுங்க, விபத்து நடக்கிறதுக்கு கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த எக்ஸ்பிரஸை இயக்குனது இவர் தான். கடந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி இந்த விபத்து நடந்தது பார்த்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வாக்கில். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது சாயங்காலம் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா, கரக்பூர்ல இவர் இயக்கிட்டு இருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு இன்னொருத்தர் லோகோ பைலட்டா வராரு, ரணஜித் அவர்கள். அங்கிருந்து வெளியே போறாரு. ரணஜித்துக்கு அடுத்தபடியா அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இயக்க சார்ஜ் எடுத்தவர் ஜிஎன் மொஹாண்டி. இவரோட லோகோ பைலட்டா செயல்பட்டாரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா ஹஜாரி பஹேரா அப்படின்றவங்க சேர்ந்துக்கிட்டாரு. இந்த ரணஜித் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ராணி சிரோமணி எக்ஸ்பிரஸ் இயக்கிறதுக்கு லோகோ பைலட்டா மாறிட்டாருங்க. விபத்து நடக்கிறதுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இயக்கிட்டு இருந்த ரணஜித் அவர்கள் இன்னொரு எக்ஸ்பிரஸ் இயக்க போயிட்டாரு. ஜிஎன் மொஹண்டி அவர்கள் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இயக்க வந்துட்டாரு. இவர் ஆக்சுவலா இந்த விபத்து நடந்துச்சுல, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் 10:43 மணி அளவில் ஹவுரா ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிட்டாரு. அவர் இயக்குன ரயில் எந்த பிரச்சனையும் சிக்கல வந்து அடைஞ்சிட்டாரு. ஆனா இவர் ஆள் மாத்தி விட்டார் பாருங்க, லோகோ பைலட்டா உள்ளொருத்தர் எல்லாம் வந்தார்ல மொஹண்டி, அவர் இயக்குன அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான் விபத்துல சிக்கிச்சு. ஆக்சுவலா இது ஒரு ப்ரொசீஜர் தாங்க. ஒரு லோகோ பைலட் அந்த ஒரு ரயிலை மட்டும் இயக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அடிக்கடி சார்ஜை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இதுவும் நடந்திருக்கு. இதுக்குள்ள சதிவேலை கிதிவேலை எந்த கான்ஸ்பிரசி தியரியும் இப்போ வரைக்கும் கிடையாது. இந்த ஒரு கொடூர விபத்து இருக்குல்ல, இது சம்பந்தமா ரணஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட கண்களே என்னால் நம்ப முடியலங்க. ஏன்னா அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸை நான் தான் இயக்கிட்டு இருந்தேன். அதிகபட்சம் 3 மணி நேரம் கேப்புக்குள்ள தான் நாங்கள் மாற்றி விட்டோம், சார்ஜ் மாத்திரம். ஆனால் அப்பேற்பட்ட ரயில் விபத்தில் சிக்கியிருக்கிறத என்னால் நம்ப முடியல. எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷனல் கிளிச்சஸ் எதுவுமே இல்லைங்கன்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த ரயிலை இயக்கியிருக்காரு, அதனால அவர் சொல்ற விஷயத்த நம்ம ஆத்தன்டிகேஷன் எடுத்துக்க முடியும். ஸோ ஆப்ரேஷன் கிளிச்சஸ் எதுவுமே கிடையாது. ரணஜித் எதுவும் பிரச்சனை இல்லை அவருக்கு. ஆனால் அவருக்கு பதிலாக லோகோ பைலட்டா செயல்படாரு பார்த்தீங்களா மொஹாண்டி, அவருக்கும் பலத்த காயம். அண்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா இருந்தால பெஹரா, அவருக்கும் பலத்த காயம். இந்த சரக்கு ரயில் ஒன்று இருக்கு பாருங்க, இதோட கார்டும் தப்பிச்சிருக்காரு, அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலை. இதனாலதான் பல பேரும் கேள்விகளை எழுப்பினாங்க, அது எப்படி அந்த கார்டு மட்டும் தப்பிச்சிருக்க முடியும், சரக்கு ரயிலில் மிகப்பெரிய அளவுக்கு சேதத்தை சந்திச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் என்ன நடந்திருக்கான், அந்த விபத்து நடந்தப்ப அந்த சரக்கு ரயிலோட கார்டு அந்த ரயிலுக்கு உள்ளே இல்லையாங்க, வெளியே இருந்திருக்காப்லையா. இதுவே பல பேருக்கு சந்தேகத்தை எழுப்புச்சு, எப்படி அவர் கரெக்டாக வெளியே வந்திருப்பாருன்னு. இது சம்பந்தமாகவும் அரசினர் விசாரிச்சிருக்காங்க. அப்போ என்ன தெரியுமா தகவல் கிடைச்சிருக்கு, ஆமா உண்மைதான், அவர் உள்ள இல்லை வெளியதான் இருந்திருக்காரு. ஆக்சுவலா அவங்க ஏதோ விபத்து நடக்க போதும் தெரிஞ்சல அப்படி வெளியே வந்து நிக்கல. ஒரு சரக்கு ரயில் ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா அந்த ரயிலை முழுமையா பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அந்த ரயில் ஊழியர்களுக்கு தான் இருக்கு, அந்த கார்டுக்கு மிக முக்கியமா இருக்கு. ஸோ அதனாலதான் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தப்ப அவரு வெளியே வந்திருந்தாரு பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கு. ஸோ அவரோட டியூட்டியை தான் செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல அவரை நம்ம பிளேம் பண்ண முடியாதுன்னு அரசு அதிகாரிகள் இப்ப சொல்லியிருக்காங்க, விசாரணை பண்ணவங்களே. அது யாருப்பா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே போர்டு மெம்பர்ஸுங்க. இவங்களை சேர்த்த ஒரு குழு தான் விசாரணையை ரொம்ப தீவிரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க செய்தியாளர்களை சந்திச்சாங்க, அப்போ பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன சொன்னாங்கன்னா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட நாங்கள் விசாரிச்சோங்க அப்படின்னு ஓப்பனாக அவங்களே சொல்லியிருக்காங்க. லூப் லைனில் நுழையிறதுக்கு அந்த டிரைவருக்கு சிக்னல் கிடைச்சிருக்கான், கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கான். அங்கே தான் சரக்கு ரயில் இருந்திருக்கு. விதியை பார்த்தீங்களா,
இதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லியிருக்காராம். இந்த வார்த்தைகளை அவர் அந்த குழுவினர்கிட்ட சொல்றப்ப ஓரளவுக்கு பேச முடிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட நிலைமை சிவியர் ஆயிட்டு இருக்காங்க. ஐசியூல அட்மிட் பண்ணி ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதே இந்த குழுவினர் இப்ப சொல்லியிருக்காங்க. அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட டிரைவர் சொன்னார்ல, அதையே தான் இந்த சரக்கு ரயிலை இயக்குனர் பாருங்க டிரைவர், அவரும் சொல்லியிருக்காராம். கிரீன் சிக்னல் விழுந்தது, ஆமா உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் ஸ்பீடிங், ஜம்ப் சிக்னல், இது ரெண்டுமே இந்த விஷயத்துல இல்லைன்றதையும் இந்த குழுவினர் இப்ப உறுதிப்படுத்தி இருக்காங்க. மணிக்கு 128 கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த ரயில்கள் வந்திருக்குன்ற விஷயத்தையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க, ஓவர் ஸ்பீடிங் நடந்துச்சான்னு சொல்லிட்டு. அப்ப விசாரிச்சு ஃபுல்லா பாக்குறப்பதான் இல்ல ஓவர் ஸ்பீடிங் கிடையாதுன்னு 128 kmph அவங்க வரையறுத்திருக்காங்க. இன்னொரு சீனியர் ரயில்வே அபிஷியலுங்க, இவரும் இப்ப பேசியிருக்காரு. ஏன்னா அந்த குழுவினர் சொல்றத கொஞ்சம் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்தா சரியா இருக்கும்ல. இந்த சீனியர் ரயில்வே அபிஷியல் என்ன சொல்றாப்ல, விபத்து நடந்த பகுதி ஹை ஸ்பீட் ஜோன்னு சொல்றாருங்க. ஓகே, ஹை ஸ்பீட் ஜோன்னா எவ்வளோப்பா அதிகமாக வேகம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அதிகபட்ச வேகமே மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஒரு ரயில் அங்கே போகணுமா. இது ஆக்சுவலாக அந்த இடத்துல மேக்சிமமாக வரையறுத்திருக்காங்க. விபத்தான ரயில்கள் இருக்குல்ல, அந்த ரயில்களோட ஸ்பீடோ மீட்டரை சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன தகவல் தெரிய வந்திருக்கான், 128 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அங்கே போயிருக்க ரயில் 130 கூட தொடல. ஸோ இதை ஓவர் ஸ்பீடிங்காக நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுன்னு அந்த சீனியர் ரயில்வே அஃபிஷியலும் சொல்லியிருக்காப்ல. ஸோ இந்த நபர் சொல்ற விஷயமா இருக்கட்டும், அந்த குழுவினர் கண்டுபிடிச்சு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி அந்த டிரைவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாம் ஒத்து போகுது. அப்படின்னா என்னப்பா விசாரணை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சொல்றேன் போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மத்திய ரயில்வே இருக்குல்லங்க, அந்த துறை சார்பில் இப்போ ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் இந்த விபத்தை பத்தி விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இருக்கார்ல, அவரே டைரக்டா களமிறங்குறாரு. பெரிய பெரிய இஷ்யூஸ்ல மட்டும் தான் அந்த பெருந்தலையை களமிறக்குவாங்க. இப்போ அவங்களே களமிறங்குற மாதிரி இருக்கு. இந்த விபத்தை பத்தி மக்களுக்கு எதனா தகவல் தெரியும் அப்படின்னா தாராளமா அவர்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். அவர் தன்னோட விசாரணையை ஃபுல் பேஜா முடிக்க இது அவருக்கு வழி அமைக்கும் அப்படின்னு மத்திய ரயில்வே இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அஸ்வினி வைஷ்ணவ், இந்த நபர் சார்ந்துதான் இப்ப மிகப்பெரிய அளவுக்கு குறி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா மத்திய ரயில்வே துறை அமைச்சருங்க, இந்த நேரத்தில் இவர் தான் தவிர்க்க முடியாத ஒரு பர்சன். இவர் என்ன சொல்லியிருக்காரு, மீட்பு பணிகள் நிறைவடைஞ்சிருச்சுங்க, சீரமைப்பு பணிகள் இருக்குல்ல அது மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ, இதுதான் முக்கியமானது சொல்றது அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், சிபிஐ இந்த விபத்து சம்பந்தமா விசாரிக்க ரயில்வே வாரியம் பரிந்துரை பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆக்சிடென்ட் சார்ந்து விழுந்த இடத்துல எடுன்னு சொல்லுவாங்களே, இது யாருக்கு சரியா புரிஞ்சிருக்கோ இல்லையோ அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சர் தாங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, எப்படி இருக்க வேண்டியவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா. ஏன்னா இவர் மேல நிறைய பிளேம். இவரால் தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய விபத்து நடக்க இவரோட மெத்தனம் தான் காரணம். கவச்னு சொன்னீங்க, அதை முழுமையாக பொருத்துனீங்களா இல்லையா? பொருத்தப்பட்டிருந்தா எப்படி இந்த விபத்து நடந்திருக்கும்? பொருத்தலைன்னா ஏன் பொருத்தாமல் விட்டீங்க? பட்ஜெட்டில் மட்டும் அனௌன்ஸ் பண்ணீங்க, இது சம்மந்தமாக ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணீங்க, அது இதுன்னு பல பிளேமுங்க. உடனடியாக ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் விஷயம் பெருசாக போச்சு. இது இந்த மனுஷன் தெளிவாக புரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த கள ஆய்வும் களப்பணியும் எந்த அளவு தீவிரமாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதான் மனுஷன் அந்த ஸ்பாட்லேயே அமர்ந்துட்டாரு. வீட்டுக்கு கூட போன மாதிரி தெரியல, ஃபுல்லாக அங்கே தான் இருந்து என்னென்ன நடக்கணுமோ அதை ஃபுல்லாக ஆயத்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த அப்லைன் டவுன்லைன் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு வழியாக பயணப்பட ஆரம்பிச்சிடுச்சிங்க. அந்த விபத்து நடந்த அதே வழித்தடத்தில் அதை ஆரம்பித்து வச்சது வேறு யாரோ இல்லை, இதே ரயில்வே அமைச்சர் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 51 மணி நேரங்களுக்கு பிற்பாடு இந்த சர்வீஸ் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. முதற்கட்டமாக சரக்கு ரயில் இருக்குல்ல, இதை வச்சு தான் ஃபுல்லாக டெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சரக்கு ரயில் சார்ந்த ஓட்டம் சரியாக இருந்தால் மட்டும்தான் பயணிகள் ரயில் ஓட்டம் அங்கே நடக்கும். ஸோ இதோட முதற்கட்டமாக தான் சரக்கு ரயில் சோதனை விபத்து நடந்த 51 மணி நேரங்கள் கடந்து அங்கே நடந்திருக்கு. இதில் என்ன ஹைலைட்னா, அமைச்சர் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டபடியே நின்னாருங்க. அந்த ரயில் மூவ் ஆகுது, கும்பிட்டபடியே நின்றுகிட்டு இருக்காரு, கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு. हाँ मुंगेर और बहुत अच्छा काम किया सबने, पूरी टीम ने सबको. இதை தொடர்ந்து 2வது சரக்கு ரயிலும் அந்த வழித்தடத்தில் புறப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒலிபெருக்கி மூலமா பாரத் மாதா கி ஜேன்னு கத்த அங்க இருந்தவங்களும் சேர்ந்து முழக்கமிட்டாங்க. இது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஆதரவாளர் ஏற்பு இருக்கு. ஆக்சுவலா இது பேர்பட்ட விஷயம் இந்தியாவில் நடந்துருச்சு, இதை சாக்கா வச்சுக்கிட்டு பல நாடுகளும் இந்தியாவில் ரயில்வே பாதுகாப்பே கிடையாதுப்பா அப்படின்லாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மீண்ட இடத்துல ஏழும் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி அமைச்சர் அவர்கள் ரயில் பயணப்பட்டதுமே இந்த கோஷத்தை முன்வச்சார்னு சொல்றவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க,
எங்க இந்த நேரத்தில் இது தேவையா? இதை தான் கேட்குறாங்க. அவங்க ஏன் எதுக்கு கேட்குறாங்கன்ற மக்கள் உங்ககிட்ட விட்டுற நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஏஸ் அங்கே நடந்துச்சு, அவர் முழக்கமிட்டார். भारत माता की, भारत माता की, वंदे वंदे। बहुत बहुत धन्यवाद साथियों. சரக்கு ரயில்கள் ஒழுங்கா பயணப்பட்டுருச்சா? இதுக்கப்புறம் நம்பிக்கை பெருசாயிடுச்சு. பயணிகள் ரயிலும் அதே வழித்தடத்துல பயணிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, வந்தே பாரத் ரயில் இருக்குல்ல, அதுவும் ஸ்லோவா அந்த இடத்துல மூவ் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த பயணிகள் ரயில் இருக்குல்ல, அது பயணப்பட்ட விதத்தை பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த இடம் எந்த அளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் ரயில்வே அமைச்சர் அவர்கள் களப்பணி செஞ்சு இது போல விஷயங்கள்ல தீவிரமா தன்னை ஈடுபடுத்தி இருந்தாலும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இருக்குல்ல, அது குறையாது. சில நாட்கள் வரைக்கும் நீடிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 1-2 உயிர் இல்லைங்க, 200க்கும் மேற்பட்ட உயிர்கள், அப்பாவி பொதுமக்கள் உயிர்கள் போயிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா? ராகுல் காந்தி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல, 275 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்துல. ஆனா இப்ப வரைக்கும் இந்த விபத்துக்கு யாருமே பொறுப்பேற்கல. ரயில்வே அமைச்சர் உடனடியா ராஜினாமா செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. இது இப்ப இன்னும் இந்த புயலை பெருசா மாத்தி விட்டுருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரயில்வே அமைச்சர் தன்னோட பணியை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அவர் சப்போர்ட்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தரப்புல இருக்கிறவங்க அவர் ராஜினாமா பண்ணணுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பணி செஞ்ச என்ன பிரயோஜனம், இவ்வளவு பேர் உயிர்கள் போயிடுச்சு, ராஜினாமா பண்ணணுங்க பொறுப்பேற்று அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெங்க போய் முடிய போதும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்காங்கள, சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த விபத்து நடந்த பகுதிக்கே நேரில் போயிட்டு ரயில்வே அமைச்சர் பக்கத்துல இருக்கும் போதே அவங்க தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணாங்க. இந்த பாதுகாப்பு உபகரணம்ன்ற ஒண்ணு சரியா பொருத்தப்படாதது தான் இப்ப ஏற்பட்ட ரயில் விபத்து காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்தது அமைச்சர், ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை, போல்டா போட்டு உடைச்சாங்க. அப்ப நிறைய பேர் விமர்சனம் முன் வச்சாங்க. எதுக்கு இவங்க இந்த அளவு பேசுறாங்க, பாஜக மேல வன்மம் இருந்துச்சுன்னா இதை இங்கதான் போய் அவங்க காட்டணுமா அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, இந்த விபத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கம் தான். இது எத்தனை பேர் தெரியும்? இதை நம்பர்ஸோடு சொல்லணும்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க 62 பேர் பலி இந்த விபத்துல. கிட்டத்தட்ட 182 பேரை தொடர்பு கொள்ளவே முடியலையா, எல்லாரும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க. 206 பேர் மேற்கு வங்கத்தில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க, 73 பேர் ஒடிஷால சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பர்ஸ்ல நான் குறிப்பிடுற எல்லாருமே மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதனாலதான் அந்த மாநிலத்தோட சிஎமான மம்தா பானர்ஜி அவர்கள் அவ்வளோ ஆதங்கப்பட்டிருந்தாங்க. இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுமாங்க, மிகப்பெரிய கோர அனர்த்தம் ஒன்று நடந்துடும், அந்த நேரத்தில் காசு பார்க்க சில பேர் துடிப்பாங்க. இப்போ பார்க்குறாங்களா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம் மக்களே. ஏன்னா நான் அதை சொல்ல போயிட்டு உடனே இந்த கட்சி அந்த கட்சியின் சாயம் வழக்கம் போல குத்த ஆரம்பிச்சிருவீங்க. எம்பி சு வெங்கடேசன் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல, கொடூரமான ரயில் விபத்தை கூட சில தனியார் நிறுவனங்கள் காசு பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த கொள்ளைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஒடிசா ஃபிளைட் சார்ந்த டிக்கெட் விலை இருக்குல்ல, அது 6 மடங்குல இருந்து 20 மடங்கு வரைக்கும் இப்போ உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டிக்கெட் கட்டணம் பார்த்தா 4000 ரூபாய் தான் இருந்துச்சு, ஆனா அது இப்போ 24,000 ஆரம்பிச்சு 80,000 வரைக்கும் போகுது. இது போல நடக்குது இந்த கட்டண கொள்ளை அப்படின்னா இது அரசு கேட்கணும், அது இதுன்னு அவருக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலா இவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் இருக்குல்ல, இதுல சொன்னவரை பார்க்க வேண்டாம், சொல்லப்பட்ட விஷயத்தை பார்க்கலாம். இது ஒருவேளை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு பேர் உச்சக்கட்ட கொடுமை நினைச்சு பார்க்க முடியுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மத்திய அரசு ஒரு விஷயத்த வார்னிங்கா முன் வச்சிருந்தாங்க. இந்த விபத்தை பயன்படுத்தி யாராவது விமான கட்டண விலை ஏத்துனீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமும் எம்பியோட இந்த ஒரு விஷயம் வெளியாகுது அப்படின்னு அவர் சொல்றது, அப்போ உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுல கவர்மெண்ட் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷனா இப்படி இருக்கணும். வீரேந்தர் சேவாக் இவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் தான்.
ஆனா அந்த மனுஷன் பண்ணிருக்க வேலை இருக்கு பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பொதுமக்கள் உயிர் பறிபோயிருக்க இதே நேரத்துல தான் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் அந்த பொதுமக்கள் கிட்ட இருந்தே காசு கட்டண கொள்ளையை அடிக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு நிலவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வீரேந்தர் சேவாக் என்ன பண்ணிருக்காப்ல, மீட்பு பணியில ஈடுபட்டிருக்க எல்லாருக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, தன்னோட நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு பண்ணிட்டு அடுத்த கையோட என்ன சொல்லியிருக்காரு, விபத்துல பெற்றோர் இழந்திருப்பாங்களே குழந்தைங்கள்லாம், அவங்க எல்லாரையுமே சேவாக் சர்வதேச பள்ளியில தங்கி படிக்கிறத நான் ஏற்பாடு பண்றேன். உள்ளே ஹாஸ்டல் இருக்கு, அங்க தங்கிக்கலாம், சாப்பாடு ஃபுல்லா அங்கேயே கிடைச்சிரும், அதே ஸ்கூல்ல அவங்க படிச்சுக்கலாம், இதுக்காக ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இலவச கல்வி என் மூலமா வழங்கப்படும் மனுஷன் சொல்லியிருக்காரு. இந்திய ரயில்வே வலையமைப்புக்கு என்னதான் ஆச்சு அப்படிதான் கேட்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சில ஹேப்பனிங் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு ரிசர்ச் பண்றப்ப என்னடா இது எங்கடா போயிட்டு இருக்குன்னு தோணுச்சு. இதுல முதல் ஹேப்பனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொல்லம்ல இருந்து சென்னையை நோக்கி ஒரு எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்குங்க. செங்கோட்டை ஸ்டேஷனா வந்து சேர்ந்துருச்சு. அப்பதான் ஒரு விஷயத்த அங்கிருந்து ரயில்வே அதிகாரிகள் நோட் பண்றாங்க, எஸ்திரி பெட்டியோட அடிப்பகுதியில விரிசல் ஏற்பட்டிருக்கு. இது இப்படியே விட்டுருந்தா, கண்டுக்காம விட்டுருந்தா மிகப்பெரிய விபத்தா இதுவும் மாறி இருக்கும். நல்ல வேளை அதிகாரிகள் அந்த விஷயத்தை பார்த்ததுமே அதை சரி செய்ய முற்பட்டிருக்காங்க. அந்த பெட்டியை கழட்டிட்டு மதுரையில ஒரு புதிய பெட்டியை இணைச்சிருக்காங்க. பெரும் விபத்து இங்க தவிர்க்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஒரு விஷயத்துல இருந்து பெருமூச்சு விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா, நம்ம திருச்சியில சாமியபுரம் அருகே மேல வாழாடி பகுதி இருக்குல்ல, அங்க இருக்க தண்டவாளத்துல லாரி டயர்ஸை எந்த பாய்புள்ளியோ போட்டு வச்சிருக்கு பாருங்க. லாரி டயர்ஸ் தண்டவாளத்துல. இது சம்பந்தமா சந்தேக நபர்கள் சொல்லிட்டு 3 பேர்கிட்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. திருச்சியில பாத்தீங்கன்னா இந்த கொடுமை யார் பார்த்த வேலைன்னு தெரியல. திருச்சி எஸ்பி சுஜித் குமாரை நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்தா எஸ்பி டைரக்டா அங்க போவாரான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஆனா இப்ப இந்தியா முழுக்கவே மரண ஓலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல திருச்சியில இது போல நடக்குதுன்னா யார் தாங்க போகாம இருப்பா? அதை எஸ்பி சுஜித் குமார் அவர்களே நேரில் போயிருக்காரு. அந்த 2 ஹேப்பனிங்கை விடுங்க, அடுத்த ஒன்று இருக்கு, துயரம். மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நம்மையே கேட்க தோணுது. இதே ஒடிசால மேந்தாபலி அப்படின்ற பகுதியில் என்ன இருக்கு, சுண்ணாம்புக்கள் ஏற்றிட்டு போன ஒரு சரக்கு ரயில் தடம் புரண்டு இருக்குங்க. அந்த விபத்து காட்சிகளை பார்க்குறப்ப அடங்கின பதப்பதப்பு இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகுது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நாம இப்ப பிளேமை முன் வச்சு பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா நடந்துருச்சு. அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது இப்பேற்பட்ட கொடுமைகள் நம்ம நாட்டில் நடக்காம இருக்கணும். அதுக்கு ஒரே வழி ரயில்வே வலையமைப்பு இருக்குல்ல, இதுல பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கான நேரமா இப்ப இருக்க நேரத்தை பார்க்கலாம். நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மைத்தன்மை எந்த அளவு இருக்குன்னு புரியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.